நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள்? நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்கிறார் இயேசு. உள்ளத்திற்கு இரு வழிகளில் நாம் கேட்டல் செயலை செய்வோம். காதுகளால் செவிமடுத்தல், கைகளால் பெறல். இயேசுவின் பார்வை ஒளியில் இவை இரண்டும் மிக கவனத்திற்குரியவை. நாம் காதுகளால் கேட்பவையெல்லாம் உண்மையா? கைகளால் பெறுவதெல்லாம் நன்மையா? கேட்பதையும் பெறுவதையும் நம் மனநிலையே தீர்மானம் செய்கிறது. ஏனெனில் நல்ல மனநிலை என்ற சரியான அடித்தளம் இருந்தால்தான் வாழ்வை சிறப்பாக கட்டி எழுப்ப முடியும். எனவே எதை எப்படி கேட்கிறோம் என்ற மனநிலையில் கவனம் தேவை. கடவுளிடமும் மனிதரிடமும் நம் தேவைகளை களங்கமற்ற மனதோடு, பிறரன்பு உணர்வோடு, விடாமுயற்சி பண்போடு, நம்பிக்கை நினைவோடு கேட்டோமெனில் அது இறை திருவுளத்திற்கு உகந்ததாயின் நிச்சயம் நிகழ்வுறும். இது இறைவேண்டலுக்கும் இறைவார்த்தை செவிமடுத்தலுக்கும் கூட பொருந்தும். ஏனெனில் மனிதரை மனநிலைகளே உருவாக்குகின்றன. நல்ல மனிதர் என்பவர் நல்ல மனநிலை கொண்டவர். இறைவா, எனக்கென எதுவும் வேண்டாமல் வாழும் வேட்கையை என்னுள் உருவாக்கும். வாரம் ஓர் அலசல். உலக நண்பர்கள் தினம். உயர்ந்த அன்பு எது? நண்பனுக்காக உயிரை தருவதுதான். அந்த அன்பில் வளர்வது உயர் மானிட பண்பு. உயர் மானிட பண்பு. தன்னையே தந்த தலைவன் அந்த இறைவனே நல்ல நண்பன். தன்னையே. ஒவ்வொரு உறவும் நாம் இந்த உலகிற்கு வருவதற்கு முன்பே தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. ஆனால் நட்பு மட்டுமே நம்மை தேர்ந்தெடுக்கும் ஒரே உறவு. காலப்போக்கில் இந்த உறவு நமக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் மாறும். அன்னை, தந்தை, சகோதரர்கள் என நம் உறவுகள் அனைத்திற்கும் ஒவ்வொரு மாதிரியான தினங்களை கொண்டாடுவோம். அதேபோன்று நமக்காகவே தேடிக்கொண்ட உறவுகளான நண்பர்களுக்கென்று தனி தினத்தையும் அனைத்துலக நண்பர்கள் தினமாக கொண்டாடுகிறோம். நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் அனைத்து வெற்றி தோல்விகளிலும், மகிழ்ச்சி துக்கம் என அனைத்து தருணங்களிலும் நம்முடன் இருந்து வாழ்வை அழகாக்குபவர்கள் நண்பர்கள். அவர்களை சிறப்பிக்கும் வகையில் கொண்டாடுவதுதான் நண்பர்கள் தினம். வெவ்வேறு நாடுகள் வேறு வேறு தினங்களில் இந்நாளை கொண்டாடினாலும் பொதுவாக இது ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிறன்று சிறப்பிக்கப்படுகின்றது. இந்த நாள் நண்பர்கள் எனும் சிறப்பு உறவுகளை மதிப்பதற்கும், நிபந்தனையின்றி நம்முடன் எப்போதும் இருக்கும் நண்பர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நினைவூட்டலாகும். ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் நம் மனதில் உள்ள அனைத்தையும் சொல்லக்கூடிய ஓர் உறவுதான் நட்பு. சரியா தவறா என்று பார்க்காமல் ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோளோடு தோள் நிற்கும் உறவு அது. இந்த ஓர் உறவுதான் நம்மை எல்லா சிரமங்களிலும் இருந்து வெளியே இழுக்கிறது.
எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் நண்பர்கள்தான். கடினமான காலங்களிலும் கூட அவர்கள் நமக்கு ஆதரவாக எப்போதும் இருப்பார்கள். வயது, நிறம், ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஓர் உறவு எதுவென்றால் அது நட்புதான். இந்த உலகில் இரத்த பந்தம் இல்லாமல் நமக்காக துடிக்கும் ஒரே உறவு நண்பர்கள்தான். நமக்காக கவலைப்படும் நண்பர்கள் இருக்கும் வரை தினந்தோறும் நண்பர்கள் தினம்தான். எங்கோ பிறந்து இதயத்தில் இணைந்து வாழ்வில் பயணிக்கும் உன்னத உறவு நட்பு மட்டுமே. வாழ்வில் தடுமாறும் போது தாங்கி பிடிப்பவனும் தடமாறும் போது தட்டி கேட்பவனும் தான் உண்மையான தோழன். நான் சிரித்தால் என் மகிழ்ச்சியிலும், நான் அழுதால் என் கண்ணீரிலும் எனக்காக நிற்பவன் என் நண்பனே. இன்னும் அழுத்திச் சொல்ல வேண்டுமானால், சாதனையில் இணைபவனை விட சோதனையில் இணைபவனே உண்மையான நண்பன். நிபந்தனையற்ற அன்பை அடிப்படையாக கொண்ட நண்பர்கள் எப்போதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. ஒவ்வொரு நாளுமே நட்புக்கான நாளாக இருந்தாலும் நண்பர்கள் தினம் இந்த ஆண்டு இந்தியாவில் ஆகஸ்ட் 3 அன்று கொண்டாடப்படுகின்றது. பாண்டிய நாட்டில் உள்ளது பிசிர் என்ற ஊர். ஆந்தையார் என்பது அங்கு வாழ்ந்த புலவரின் இயற்பெயர். ஆதலால் பிசிராந்தையார் என்று அழைக்கப் பெற்றார். இவர் சோழ மன்னன் கோப்பெருஞ்சோழன் மீது அன்பு கொண்டு அவனை பற்றிய பாடல்களை பாடியுள்ளார். சோழனை காண வேண்டும் என்னும் பேராவல் கொண்டிருந்தார். ஆனால் பாண்டிய நாட்டில் உள்ள பிசிர் வெகு தொலைவில் உள்ளதால் இவரால் சோழ நாட்டுக்கு செல்ல இயலவில்லை. இவரது புகழையும் தமிழையும் கேள்விப்பட்ட சோழனும் இவரை காண வேண்டும் என்னும் ஆவல் கொண்டிருந்தார். எனவே இருவரும் உயிர் ஒன்றாகவும் உடல் வேறாகவும் வாழ்ந்து வந்தனர். இருவரும் தாம் ஒருவருக்கொருவர் சந்திக்கும் திருநாளை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையரை நேரில் காணாமலேயே அவருடன் நட்பு கொண்டவன். இவனது ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போதே இவனது 2 புதல்வர்களும் சோழ ஆட்சிக்கட்டில் ஏறுவதற்காக தந்தையுடன் போரிடத் துணிந்தனர். இதை அறிந்த கோப்பெருஞ்சோழன் ஆட்சியை விட்டு வடக்கிருந்து உயிர்விடத் துணிந்தான். அப்போது தன் அமைச்சரிடமும் மற்றையோரிடமும் பிசிராந்தையார் என்னை காண வருவார், என்னுடன் வடக்கிருப்பார், அவருக்கும் ஓர் இடத்தை தயார் செய்யுங்கள் என கூறினார். அதேபோல் பிசிராந்தையாருக்கும் ஓர் இடம் அமைக்கப்பட்டது. நாட்கள் கடந்தன. சோழன் பிசிராந்தையாரை காணாமலேயே வடக்கிருக்க துணிந்தான். எப்படியும் ஆந்தையார் வந்து விடுவார் என கூறி தன் தவத்தை மேற்கொண்டான். இவ்வுலக வாழ்வை துறக்க விரும்பும் மன்னவர் வடக்கிலிருந்து உயிர் விடுதல் அக்கால மரபு. வடக்கிருத்தல் என்பது தன் நாட்டிலுள்ள ஆறு, குளம் போன்ற நீர்நிலைக்கு சென்று அதனிடையே மணல் திட்டு ஒன்றை அமைத்து வடக்கு திசை நோக்கி அமர்ந்து உண்ணா நோன்பிருந்து உயிர் விடுதல். தன் மக்கள் மீது இருந்த மனக்கசப்பின் காரணமாக கோப்பெருஞ்சோழனும் வடக்கிருந்தான். இதனை கேள்விப்பட்டார் பிசிராந்தையார். சோழனின் இறுதி நேரம் வந்துற்ற போது பிசிராந்தையார் ஓடி வந்தார். நண்பனை கண்டார். தனக்காக தயாராக அமைக்கப்பட்ட இடத்தில் வடக்கிருந்து சோழனுடன் தானும் தன் இன்னுயிர் விடுத்தார். பிசிராந்தையார் என்ற புலவரும் கோப்பெருஞ்சோழனும் என்ற மன்னனும் தம்முள் காணாமலேயே நட்பு கொண்டு ஒன்றாக உயிர் நீத்த இச்சிறப்பினை இலக்கியங்கள் நமக்கு எடுத்து எம்புகின்றன. நம்முடைய நண்பர்கள் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியதில்லை, நம்முடன் இருந்தாலே போதும். அதுவே யானை பலம்தான். ஒரு சிறந்த புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம். ஆனால் ஒரு சிறந்த நண்பன் ஒரு நூலகத்திற்கே சமம் என்பார்கள். மகிழ்ச்சியான தருணங்களில் மட்டும் இருப்பவர் நண்பர் இல்லை, நம்முடைய துன்பத்திலும் இருப்பவரே நல்ல நண்பர். சம்பாதிப்பதற்கு நட்பை போல அரிய பொருள் வேறு எதுவும் இல்லை. அதை சம்பாதித்து விட்டால் பிறர் புக முடியாதபடி நம்மை காப்பதற்கு அரிய பொருள் வேறு எதுவும் உண்டோ என ஒருவரோடு நட்பு கொள்வது சிரித்து மகிழ மட்டுமில்லை, நண்பரிடம் கூடாத செயல் இருக்க கண்டபோது அதை கண்டித்து புத்தி சொல்வதற்கும் தான். இதைத்தான் வள்ளுவரும் நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு என்கிறார். சிரித்து மகிழ நல்லன சொல்வதற்கு மட்டுமே அல்ல நட்பு. சிறந்த நட்பு என்பது தவறு செய்கிற போது தடுத்து நிறுத்தி கண்டிப்பதே ஆகும் என்கிறார் வான்புகழ் கொண்ட வள்ளுவர். நம்மை சுற்றியும் எதிரிகள் இருந்தாலும் நம்முடன் ஒரு சிறந்த நண்பர் இருந்தாலே போதும், நம்மால் உலகையே வெல்ல முடியும். 1930களில் அமெரிக்காவில் ஜாய்ஸ் ஹால் என்பவரால் நண்பர்கள் தினம் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அவர் ஹால்மார்ட்ஸ் ஹார்ட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் என்பதால் தனது நிறுவனத்தின் வாழ்த்து அட்டைகளை விற்கவே இதை முன்மொழிகிறார் என்ற பேச்சு எழுந்ததால் அங்கு நண்பர்கள் தினம் பிரபலமடையவில்லை. அதன் பிறகு பரகுவாய் நாட்டில் 1958 அனைத்துலக நண்பர்கள் தினம் முன்மொழியப்பட்டு உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் பரவியது. இறுதியாக
ஐக்கிய நாடுகள் சபை 2011 அமைதி, மகிழ்ச்சி மற்றும் ஒன்றிப்பை ஊக்குவிக்க ஜூலை 30 அதிகாரப்பூர்வ சர்வதேச நண்பர்கள் தினமாக அறிவித்தது. ஐக்கிய நாடுகள் சபை ஜூலை 30 சர்வதேச நண்பர்கள் தினமாக அறிவித்தாலும் உலக நாடுகள் பலவும் வெவ்வேறு தினங்களில் இதை கொண்டாடி வருகின்றன. இந்தியா, வங்கதேசம், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், மலேசியா போன்ற நாடுகள் ஆகஸ்ட் முதல் வார ஞாயிற்றுக்கிழமையை நண்பர்கள் தினமாக கொண்டாடி வருகின்றன. அதே நேரத்தில் பின்லாந்து, எஸ்தோனியா, வெனிசுலா, ஈக்வாடர் மற்றும் மெக்சிகோ போன்ற நாடுகள் காதலர் தினமான பிப்ரவரி 14 அன்றே நண்பர்கள் தினத்தையும் கொண்டாடி வருகின்றன. மேலும் பாகிஸ்தானில் ஜூலை 19, அர்ஜென்டினா, பிரேசில், ஸ்பெயின் போன்ற நாடுகளில் ஜூலை 20, பொலிவியாவில் ஜூலை 23 மற்றும் நேபாளத்தில் ஜூலை 30 ஆகிய தேதிகளில் இது கொண்டாடப்படுகின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் நமது நட்பையும் நண்பர்களையும் கொண்டாட வேண்டும் என்றாலும் அனைத்துலக நட்பு தினம் என்பது நம் வாழ்வில் நட்பின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. ஏனெனில் நண்பர்கள் இல்லாமல் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியற்றது. நண்பர்களே நமது வாழ்க்கையை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆக்குகிறார்கள். கடினமான சூழ்நிலைகள் இருந்த போதிலும் நண்பர்கள் எப்போதும் நம் பக்கம் நிற்பதால் அவர்கள் நமது இரண்டாவது குடும்பம் போல் உள்ளார்கள். அத்தகையவர்களை ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும். அனைத்துலக நட்பு நாள் என்பது நமது நண்பர்களுடன் கழித்த அனைத்து நல்ல பழைய காலங்களை நினைவு கூர்ந்து புதிய நினைவுகளாக மீண்டும் மலரச் செய்யும் நாளாகும். உண்மையான நட்பு என்பது விலைமதிப்பற்ற விருது. இது இடத்தையும் நேரத்தையும் கடந்து புரிதல்களின் மூலம் ஒன்றாக இணைக்கும் ஒரு பாலமாகும். நமக்கு எதிராக செயல்படாமல், நம்மை எடை போடாமல், நம்மை அப்படியே ஏற்றுக்கொள்பவர்கள்தான் நம்முடைய சிறந்த நண்பர்கள். இந்த நாள் நண்பர்களுடன் நாம் வைத்திருக்கும் உறவு, அவர்களுடன் நாம் பகிர்ந்து கொண்ட நினைவுகளை நினைவு கூர்ந்து மகிழ்ந்து நாம் எவ்வளவு அன்புக்கு உரியவர்களாக இருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. நம்முடைய நண்பர்களிடம் சிறிது கருத்து வேறுபாட்டால் இணக்கம் இல்லாமல் இருந்திருப்போம். அதை உடைத்து நமது நட்பு பாலத்தை இணைக்கும் நாளாக இந்நாள் அமைகிறது. நம் அனைவரது வாழ்க்கையிலும் மதிப்புமிக்க விடயமாக இருப்பது நட்பு. நட்பு என்பது அன்பின் மற்றொரு சொல் என்றால் மிகையாகாது. இந்த அழகான உறவின் முக்கியத்துவத்தை குறிக்கும் வகையில் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நண்பர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. உண்மையான நட்பு புனிதமானது மற்றும் எந்த உறவாலும் அதை ஈடு செய்ய முடியாது. வரும் ஆகஸ்ட் 3 நண்பர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாளை சிறப்பிக்கின்றோம். அனைத்துலக நண்பர்கள் தினத்தை கொண்டாடுவதன் பின்னணியில் மிக நெகிழ்ச்சியூட்டும் ஒரு நிகழ்வு உள்ளது. அமெரிக்காவில் 1935 ஆகஸ்ட் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒருவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலையின் பின்னே சதி இருப்பதாக கூறப்பட்டது. இறந்தவரின் நண்பர் இந்த செய்தியால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டார். நண்பன் இழப்பை தாங்க முடியாமல் உயிரை விட்ட நட்பு மற்றும் பாசத்தை கருத்தில் கொண்டு ஆகஸ்ட் முதல் ஞாயிற்றுக்கிழமை நண்பர்கள் தினமாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டது என்றும் கூறுகின்றனர். இத்தகைய உயரிய உன்னத தினத்தை சிறப்பான முறையில் கொண்டாட நண்பர்களுடன் உறவை புதுப்பித்துக் கொள்வோம். பழைய நினைவுகளை அசை போட்டு புதிய பாதைக்கு ஆதாரமாக்குவோம். துன்பங்கள் எல்லாம் இந்த நட்பினில் பொது உடைமை, குலப்பகிர்தலின் உயர்ந்திடும் உறவே அந்த அன்பின் தனி பெருமை. பெறுவதில் மலர்ந்திடும் அன்பு, தன்னை தருவதில் துலங்கிடும் பண்பு. பெறுவதில் மலர்ந்திடும் அன்பு, தன்னை தருவதில் துலங்கிடும் பண்பு. நண்பன் வேண்டுமா அன்பில் நிலைத்திடு, நண்பனாய் மாறிடு. உயர்ந்த அன்பு எது, நண்பனுக்காக உயிரை. வாரம் ஓர் அலசல் என்ற தலைப்பில் உலக நண்பர்கள் தினம் குறித்த செய்தியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். நாம் சிறியவர்களாக இருந்தாலும் தனியாக இல்லை. கடவுள் நம்மை ஒரு பெரிய குடும்பமான திரு அவையின் பகுதியாக தேர்ந்தெடுத்துள்ளார் என்றும், கிறிஸ்து எனும் திராட்சை கொடியில் கடவுளின் அருளால் நாம் இணைக்கப்பட்டிருந்தால் வளர்ந்து கனி கொடுக்க நம்மால் முடியும் என்றும் எடுத்துரைத்தார்
திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூலை 28 திங்கட்கிழமை வத்திக்கானின் கிளெமெண்டீனா அறையில் பெரு நாட்டு இளைஞர்களை சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், இளைஞர்களுக்கான யூபிலி ஆண்டினை முன்னிட்டு ரோமிற்கு திருப்பயணிகளாக வந்திருக்கும் அவ்விளைஞர்களை வாழ்த்தினார். இளைஞர்களுக்கான இந்த யூபிலி நாட்களில் இனம், மொழி, நாடு என்ற வேறுபாடு இல்லாமல் முழு பூமியையும் தழுவி உலகளாவிய திரு அவையின் கடவுள் மக்களின் ஒரு பகுதியாக உணரும் அழகான அனுபவத்தை அனைவரும் பெறலாம் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், சந்திக்கும் அனைத்து மக்களும் நம்மில் கிறிஸ்துவின் முகத்தை காணட்டும் என்றும் எடுத்துரைத்தார். தாழ்ச்சி, சேவை மனப்பான்மை, கிறிஸ்துவுடனான ஆழமான உறவு ஆகியவை நமக்குள் கிறிஸ்தவ விழுமியங்களை வேரூன்றச் செய்கின்றன என்றும், உள் மனமாற்றம் மட்டுமே பழக்க வழக்கங்கள் மற்றும் மனநிலைகளை மாற்றுவதை சாத்தியமாக்குகிறது, சுற்றுச்சூழலுடன் இணைந்து வாழும் ஒரு புதிய வழியாக மொழிபெயர்க்கிறது என்றும் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூலை 24 முதல் 28 வரை பிரான்சின் ஜாம்வில்லே பகுதியில் நடைபெறும் சாரணர் இயக்க மாணவர்கள் மற்றும் வழிகாட்டிகளின் கூட்டத்தின் பங்கேற்பாளர்களுக்கு அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், காலநிலை மாற்றத்தின் பணியில் சாரணர் இயக்கத்தை ஈடுபடுத்துவதன் வழியாக மாற்றத்தின் முகவர்களாக இருக்கும் அவர்களுக்கு தனது வாழ்த்துக்களையும் எடுத்துரைத்துள்ளார். நமது பொதுவான இல்லத்தை பாதுகாப்பதற்கான புதிய பாதைகள் மற்றும் திசைகளை கண்டறிய வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை அவர்கள், உலகை கைப்பற்ற விரும்புவது அதை அடிபணிய செய்வதற்காக அல்ல, மாறாக கடவுளிடமிருந்து வரும் வாழ்க்கைக்கு பணியாற்றுவதற்காகவே என்றும் குறிப்பிட்டுள்ளார். விண்ணக தந்தையை நோக்கிய ஜெபத்தின் வழியாக நமக்குள் நாமே வெளிப்படுத்தப்படுகின்றோம், விண்ணக தந்தை நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றார் என்பதை கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வியானது நமக்கு எடுத்துரைக்கின்றது என்றும், எவ்வளவு நம்பிக்கையுடன் விண்ணக தந்தையை நோக்கி நாம் ஜெபிக்கின்றோமோ அவ்வளவுக்கு கடவுளால் அதிகமாக அன்பு செய்யப்பட்ட அவரது பிள்ளைகள் நாம் என்பதை கண்டறிகின்றோம் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய ஞாயிறு மூவேளை ஜப உரையின் போது இவ்வாறு தெரிவித்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், விண்ணக தந்தையை நோக்கிய ஜெபத்தின் வாயிலாக நாம் இறை தந்தையின் அன்பின் மகத்துவத்தை அறிந்து கொள்கின்றோம் என்றும் கூறினார். நள்ளிரவில் நண்பரை எதிர்பாராத விருந்தினராக வரவேற்க அந்த நண்பருக்கு உதவ எழுந்திருக்கும் மனிதனின் உருவம், தனது குழந்தைகளுக்கு நல்லவற்றை கொடுப்பதில் அக்கறை கொண்ட ஒரு பெற்றோரின் உருவம் போன்றவை இறை தந்தையின் பண்பினை அடையாளப்படுத்துகின்றன என்றும், நாம் இரவின் எவ்வேளையில் வந்தாலும் கடவுள் நம்மை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார் என்பதை இந்நற்செய்தி நிகழ்வுகள் நினைவூட்டுகின்றன என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. திரு அவை என்னும் பெரிய குடும்பத்தில் இறை தந்தை தனது அன்பின் ஒவ்வொரு அடையாள செயல்கள் வழியாக நம் அனைவரையும் அதன் பங்கேற்பாளர்களாக மாற்ற தயங்குவதில்லை என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. இளைய தலைமுறையினரின் பாதையை ஒளிரச் செய்யக்கூடிய நம்பிக்கையின் சான்றுகளாக தாத்தாக்கள், பாட்டிகள் மற்றும் முதியவர்களை நாம் பார்க்கின்றோம் என்றும், அவர்களை ஒருபோதும் தனியாக விட்டுவிடாமல் அன்பு மற்றும் ஜெபத்தின் வழியாக ஓர் கூட்டணியை அவர்களுடன் உருவாக்குவோம் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூலை 27 ஞாயிறன்று சிறப்பிக்கப்பட்ட 5வது உலக தாத்தா பாட்டிகள் தினத்திற்கான நம்பிக்கை தளராதோர் பேறு பெற்றோர் எனும் தலைப்பினை நினைவு கூர்ந்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், மூவேளை ஜெப உரையின் இறுதியில் எடுத்துரைத்த ஜெப விண்ணப்பங்களின் போது உலகில் உள்ள எல்லா தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோர்களை வாழ்த்தினார். யூபிலி ஆண்டிற்காக ரோம் நகருக்கு வரும் திருப்பயணிகள் மற்றும் இறை மக்களுக்கு உதவும் வகையில் வத்திக்கான் வளாகத்தில் ஓர் சிறிய நிலையத்தை ஒசர்வாத்தோரே ரொமானோ எனும் பத்திரிகையுடன் இணைந்து திறந்து வைத்த வத்திக்கான் வானொலி மற்றும் வத்திக்கான் செய்திகளுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் திருத்தந்தை. திருத்தந்தையின் குரலை பல மொழிகளின் வழியாக உலகில் உள்ள மக்களுக்கு எடுத்துரைத்து வரும் பத்திரிகையாளர்களின் பணிக்கும், அமைதி மற்றும் உண்மையுடன் தொடர்பு கொள்வதில் அனைத்து பத்திரிகையாளர்கள் அளிக்கும் பங்களிப்பிற்கும் நன்றி தெரிவித்தார் திருத்தந்தை. மெக்சிகோவின் குவாதலூப்பே அன்னை மரியா சீர்குலைந்திருந்த வாழ்க்கை முறை கொண்ட மக்களுக்கு ஆறுதலை வழங்கினார் என்றும், தன்னை கடவுளின் தாயாகவும் புதிய உலக மக்களின் தாயாகவும் வெளிப்படுத்தினார் என்றும் கூறினார் பேராயர் பால் ரிச்சர்ட் கேலகர். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.